இல்லைங்க, இது தமிழ்நாட்டில் நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. ஒரு ஒட்டுமொத்த தலித் மக்கள் அவங்க மழை தண்ணியை குடிச்சிருக்கிறாங்க. மழை தண்ணி குடிக்கப்பட்ட அந்த மக்களையே நீ தான் குற்றவாளின்னு சொல்கிற இடம் இருக்குது பாருங்கள். இது மிக மோசமான அபாயகரமான பாலிடிக்ஸ். இதை சாதாரணமாக இது நிர்வாக பிரச்சனைன்னு நான் கடந்து போக விரும்பலை. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்குது நான் சொல்கிறேன். டே 1லேருந்து நான் வேங்கவேலுக்கு இது மாதிரி 7-8 முறை எங்கே போயிட்டு வந்திருக்கேன். ரிசர்ச் பண்ணியிருக்கோம். 2-3 தடவை ஹைகோர்ட்லேயே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப மோசமான அபாயகரமான செயல். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பொறுப்பு இல்லைலாம் சொல்ல முடியாது. திமுக அரசு இதுக்கு உடந்து நான் சொல்ல வரேன். இதை வெறும் என்ன சொல்கிறது, இது போலீஸ் விட்டுட்டாங்க அப்படிலாம் எடுத்துக்க முடியல என்னால். சரி, இந்த அரசாங்கம் போலீஸ் மந்திரி யார்? சிஎம் தானே. நான் கேட்குறேன், இதுவரை வேங்கவேலுக்கு முதலமைச்சர் போனாரா? இந்த ஸ்பாட்டுக்கு போனாரா? ஒவ்வொரு கள்ளச்சாராய மரணத்துக்குலாம் போக முடியல. முதலமைச்சர் போனதெல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் இது பொலிட்டிக்கலா மோட்டிவேட்டட் ஸ்பீச். இல்ல பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஸ்பீச். இது இல்ல பொலிட்டிக்கலி இவர் கார்னர் பண்ணி பேசுறாரு இவர். சரி சார், நான் இவரோட நோஷன் எல்லாமே எனக்கு தெரியும். இவர் யாருன்றதே எனக்கு தெரியும். இவரோட நோஷன் என்னன்னு தெரியும். இது பொலிட்டிக்கலி கார்னர்ட் ஸ்பீச். சரி சரி, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் உங்கள்கிட்ட பேச முடியும். நான் இந்த வாதம் பர்சனல் கிடையாது. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லிட்டு போங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்தவரை முதலமைச்சர் இருங்க சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் பேசும்போது தான் பேசுனேண்ணா நான். சிஎம் யாருன்னா எஸ்சிஎஸ்டி ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரி கமிட்டியோட சேர்பர்சன் சிஎம். நான் சிஎம்மாக சொல்ல, அவர் தான் மாநில அளவில் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமைக்கான விழிக்கண் கண்காணிப்பு குழு தலைவர். அவர் அதுக்காக சொல்ல வரேன். இது ஒரு மோசமான ஒரு அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. நீங்க ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த குரலை நீங்க கொண்டு போயிட்டு அது ஒரு பொலிட்டிக்கலைஸ் பண்றது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பாருங்க, உங்க திமுக விசுவாசத்தை நீங்க தனியா கட்டுங்க. அதை பத்தி நான் விரும்பல. என்ன பொறுத்தவரை சார், நான் என்ன சொல்றேன், நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரி கமிட்டியோட சேர்பர்சன் முதலமைச்சர். நான் அந்த இடத்துல பேசுறேன். நான் முதலமைச்சராக கூட வச்சு பேசல. நீங்க உடனே பர்சனலா என்ன அட்டாக் பண்ணாதீங்க. இவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்க அட்டாக் பண்ணாதீங்க. என்னை பத்திலாம் என்ன தெரிய போகுது, நான் அதை பத்தி நான் பேச விரும்பல. நான் கேட்கறது, இது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நின்று இருக்கணும்னு சொல்றேன். இது எங்களுடைய வேண்டுகோளா பலமுறை ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருக்கு. முதலமைச்சர் வாங்கன்னு பலமுறை எழுதப்பட்டிருக்கு. ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு ஒட்டுமொத்த மக்களும் மழை தண்ணியை குடிச்சிருக்கும் போது அவர் போய் இருந்தாருன்னா மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும். இதுதான் விரும்புகிறோம். 1. 2 கோரிக்கை. இப்போ அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவள் சிபிசிஐடி அவங்க குற்றச்சாட்டு இது யாருக்குன்னா, எஸ்சிஎஸ்டி வழக்கில் விசாரணை பண்ணி எஸ்சிஎஸ்டி மக்களே குற்றவாளி. உலகத்தில் எங்கேயுமே நேஷனல் லெவலில் நான் நிறைய எஸ்சிஎஸ்டி கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். உலகத்தில் எஸ்சிஎஸ்டி கேஸை ஹேண்டில் பண்ணி அவனையே குற்றவாளி ஆக்கி வச்சிருக்காங்க. அதுவும் எங்க சிறப்பு எஸ்சிஎஸ்டி நீதிமன்றத்தில். இது ஒரு பெரிய விந்தையான வழக்கு. இது நான் தான் சொல்ல வரேன். சரி, நீங்க சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டீங்க, குற்றப்பத்திரிக்கை தான் நீங்க கொடுத்துருக்கீங்களே தவிர அது ட்ரூத் கிடையாது. அது நீதிமன்றம் கண்டிப்பா சொல்றேன். திரு கதிர், அடுத்தடுத்த நிலைகள்ல அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களுடைய உறுதித்தன்மை குறித்து நீதிமன்றம் முடிவு செய்யும். அதை பத்தி நம்ம பேசலாம். திரு அப்பாஸ், உங்களுடைய இறுதி கருத்து. இது திமுக அதிமுக பிரச்சனை அல்ல. இது சமூகத்தினுடைய ஒரு மிக மோசமான ஒரு சாதிய மனநோய் குறித்த ஒரு பிரச்சனை. காவல்துறையில் பல சாதி ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள், இடைநிலை ஆதிக்க சாதிக்காரர்கள் பெரிய அளவிலே ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்கிற கள யதார்த்தத்தை இதில் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுதுமே நம்ம ஒரு காவல்துறையின் தலைவர் அல்லது ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆளுங்கட்சி மீதான குற்றச்சாட்டை நம்ம சொல்லுகிற போது காவல்துறையிலேயே நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா அவர் மனித உரிமை ஆர்வலருக்கு தெரியும், நிறைய காவல்துறையினுடைய அத்துமீறல்களை நம்ம நடந்து முடிந்த பின்பு நம்ம தொடர்ந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறோமே தவிர காவல்துறையினுடைய அத்துமீறல் என்பது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது நிச்சயமாக தமிழ்நாடு அரசு ஒரே ஒன்று குறுக்கீடு பண்ண விரும்புறேன். சுருக்கமா இருக்காது, சொல்லுங்க சார். இல்லை, நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சார். இல்லை, ஒன்று நான் அதாவது 1999 மேலவளவு தாமிரபரணியில் 17 பேர் கொல்லப்படுறாங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் இல்லைங்களா? நல்லா நினைச்சு பாருங்க. 17 தலித்துகள் கொல்லப்படுறாங்க. அதுவும் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த 17 பேர் போலீஸ் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க.
99 ஜூலை 23 இது வந்து கலைஞர் ஆட்சியில். அதே பரமக்குடிக்கு வாங்க, பரமக்குடியில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் நடக்கும்போது 11 பேர் வந்து 7 பேர் கொல்லப்படுறாங்க செப்டம்பர் மாதம் 11 2011. இப்போ என்ன நடந்ததுன்னா, கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கே கேள்வி கேட்டாங்க, அங்கே வந்துட்டு நிறைய பேர் இறந்து போட்டாங்க, போலீஸார் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியது வந்து மிக கொடுமைன்னு. கலைஞர் சொன்னார், போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்தவில்லை என்றால் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும், ஆயினும் நீங்கள் கேட்பதனால் நான் ஜஸ்டிஸ் மோகன் தலைமையில் விசாரணை கமிஷன் போடுறேன்னாரு. அப்படியே காட்சி இங்கே மாறுது 2011. இப்போ கலைஞர் எதிர்கட்சியாக கேட்குறாரு, பரமக்குடியில் நடக்குதுன்ற போது அதே மாதிரி தான் அம்மையார் சொன்னாங்க, நான் ஜஸ்டிஸ் சம்பத் தலைமையில் கமிஷன் போடுறேன் அப்படின்னாங்க. சம்பத் வந்து அம்மையார் சொன்னதை சொன்னார், மோகன் வந்து கலைஞர் சொன்னதை சொன்னார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தெரியுது இல்ல, நான் குறுக்கீடு பண்றது நான் நினைச்சுக்காதீங்க. இந்த ரிஃபார்மை யார் சரி பண்றது? போலீசிங் வந்து இவ்வளவு மோசமா இருக்குன்னா அது வந்து ஸ்டேட்டுக்கு பொறுப்பு இருக்குன்ற அதனால சொல்லி காட்ட விரும்புறேன், வேற ஒண்ணும் இல்ல. மாநில அரசுக்கும் அதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு இதுல பொறுப்பு இருக்கிறது. இந்த ஆட்சியின் மீதான களங்கத்தை அரசுதான் துடைக்க வேண்டும். இதற்கு வந்து நம்ம யாரை வந்து தனிப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இதை மாற்ற முடியாது. தாக்கல் பண்ணிருக்காங்க நீதிமன்றத்தில். அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நடக்க போகுது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேர்பட பேச இதோடு நிறைவடைகிறது. பங்கேற்ற விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.